மகாபாரதத்தின் 11வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது பாண்டவர்களின் விதியை மாற்றிய அந்த கொடிய பகடை ஆட்டம். சகுனியின் சூழ்ச்சியும் தர்மரின் வீழ்ச்சியும் அரங்கேறிய தருணம் இது. துரியோதனனின் அழைப்பை ஏற்று பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு வருகை தருகிறார்கள். இது ஒரு நட்பான ஆட்டம் என்று நம்பி அவர்கள் தங்கள் அழிவை நோக்கி நடக்கிறார்கள். ஹஸ்தினாபுரத்தின் சபை கூடியது. பீஷ்மர், துரோணர் என பெரியவர்கள் முன்னிலையில் சகுனி தனது மாயப் பகடைகளுடன் காத்திருக்கிறார். சகுனியின் கண்கள் வஞ்சகத்தால் மின்னுகின்றன. அவரிடம் இருக்கும் பகடைகள் சாதாரணமானவை அல்ல. அவை அவரது தந்தையின் எலும்புகளால் செய்யப்பட்டவை. அவர் சொல்வதை கேட்கும் சக்தி கொண்டவை. ஆட்டம் தொடங்கியது. தர்மர் தனது செல்வத்தை ஒவ்வொன்றாக பந்தயம் கட்டுகிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் சகுனியின் பகடைகள் அவருக்கு சாதகமாகவே விழுகின்றன. தர்மர் ஒரு சிறந்த அரசர். ஆனால் அவரிடம் இருந்த ஒரே பலவீனம் இந்த சூதாட்டம். ஒவ்வொன்றையும் இழந்தாலும் அடுத்த முறை வென்றுவிடலாம் என்ற மாயை அவரை தொடர்ந்தது. தனது ரத்தினங்கள், தங்கம், யானைகள், குதிரைகள் என அனைத்தையும் பாண்டவர்கள் இழந்தனர். ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான். துரியோதனனின் சிரிப்பு சபையில் எதிரொலிக்கிறது. பாண்டவர்களை முற்றிலும் அவமானப்படுத்த இதுவே தருணம் என்று அவன் கருதுகிறான். இறுதியில் தனது அழகான இந்திரபிரஸ்த தேசத்தையும் தர்மர் பந்தயம் கட்டித் தோற்றார். பாண்டவர்கள் இப்போது நாடற்றவர்கள் ஆனார்கள். அடுத்ததாக தர்மர் தனது தம்பிகளை ஒவ்வொன்றாக பந்தயம் கட்டுகிறார். நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், இறுதியில் பீமன் என அனைவரையும் அவர் இழக்கிறார். சபை அதிர்ச்சியில் உறைந்தது. தர்மர் தன்னையே பந்தயமாக வைத்தார். சகுனியின் பகடைகள் மீண்டும் பேசின. தர்மர் இப்போது ஒரு அடிமையாகிவிட்டார். அன்றான் சகுனி விடவில்லை. இன்னும் ஒன்று மிச்சம் இருக்கிறது என்று அவர் தர்மரை தூண்டுகிறார். திரௌபதியை வைத்து ஆடச் சொல்கிறார். தன் மனைவியை ஒரு பொருளாக பாவித்து ஆடுவது தர்மமா? சபையில் இருந்த பெரியவர்கள் தடுத்தும் தர்மரின் புத்தி தடுமாறியது. அந்த கடைசி ஆட்டத்திலும் சகுனி வென்றார். திரௌபதியும் கௌரவர்களுக்கு அடிமையானாள். பாரதப் போருக்கான விதை இங்கேதான் ஊன்றப்பட்டது. ஒரு அரசன் தனது கௌரவத்திற்காக தனது குடும்பத்தையும் தேசத்தையும் பலி கொடுக்கலாமா? மகாபாரதம் கேட்கும் இந்த கேள்வி இன்றும் பொருத்தமானது. பீஷ்மர் போன்ற தர்மத்தின் காவலர்கள் கூட மௌனமாக இருந்தனர். அதிகாரமும் விதியும் தர்மத்தை விட வலிமையானதாக தோன்றிய தருணம் அது. பாண்டவர்களின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. ஆனால் தர்மத்தின் பிடியால் அவர்கள் கட்டப்பட்டிருந்தனர். தங்கள் அண்ணனின் முடிவை அவர்களால் மீற முடியவில்லை. விதுரன் இந்த அநீதியை தட்டி கேட்கிறார். ஆனால் திருதராஷ்டிரரின் புத்திர பாசம் அவரது கண்களை மட்டுமல்ல, மனதையும் மறைத்துவிட்டது. திரௌபதியை சபைக்கு அழைத்து வர துரியோதனன் ஆணையிடுகிறான். ஒரு ராணி இப்போது ஒரு அடிமையாக நடத்தப்படுகிறாள். திரௌபதி அஞ்சவில்லை. தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா அல்லது என்னை முன்னரே தோற்றாரா என்று அவர் வினவுகிறார். சட்ட ரீதியான கேள்வி இது. பதில் கிடைக்காததால் துச்சாதனன் அனுப்பப்படுகிறான். அவன் திரௌபதியின் கூந்தலை பற்றி இழுத்து வரத் துணிகிறான். இது ஒரு மாபெரும் அநீதியின் உச்சம். சபையில் திரௌபதி நுழைந்தபோது அது ஒரு தனிமனித அவமானம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கௌரவ வம்சத்தின் அழிவுக்கான தொடக்கமாகவும் இருந்தது. கர்ணன் கூட இந்த அநீதியை கண்டு நகைக்கிறார். வஞ்சகம் இப்போது அதிகாரமாக மாறியிருந்தது. பாண்டவர்கள் முற்றிலும் செயலற்றவர்களாக நின்றனர். திருதராஷ்டிரர் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் மௌனமாக இருந்தது அநீதிக்கு துணை போவதற்கு சமம். மௌனம் கூட ஒரு குற்றமே. இந்த விளையாட்டு வெறும் பகடையாட்டமல்ல. இது ஒரு குடும்பத்தின் அழிவு, ஒரு சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி. அடுத்த அத்தியாயத்தில் திரௌபதியின் சபதம் பற்றி பார்ப்போம். தர்மம் தோற்றுப்போனதாக தோன்றிய அந்த தருணத்தில் அதர்மம் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தது. இருள் சூழ்ந்த சபையில் நீதி மரணமடைந்தது. குருக்ஷேத்திர போருக்கான முதல் அம்பு இந்த கூட்டத்தில்தான் எய்யப்பட்டது. இங்கு சிந்தப்பட்ட கண்ணீர் இரத்தமாக மாறப்போவதை யாரும் அறியவில்லை. சகுனி தனது இலக்கை எட்டினார். பாண்டவர்கள் இப்போது அனைத்தையும் இழந்த பராரிகள். ஆனால் தர்மம் மீண்டும் எழும் என்பதை அவர் மறந்தார். பழிக்கு பழிவாங்கும் சபதங்கள் இங்கேதான் பிறக்கின்றன. பாண்டவர்களின் அமைதி ஒரு பெரும் புயலுக்கு முன்னால் உள்ள நிசப்தம் போன்றது. இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்ன? சூதாட்டத்தின் விளைவு அழிவு மட்டுமே. அடுத்த அத்தியாயத்தில் திரௌபதியின் துகிலுரிதலும் அவரது வீரச் சபதமும். நன்றி.